அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறுபஞ்ச மூலம் பாடல் 34. இல் இயலார் நல்லறமும் ஏனை துறவரமும் நல் இயலான் நாடி உரைக்குங்கால் நல் இயல் தானத்தான் போகம் தவத்தான் சொர்க்கம் ஆம் ஞானத்தான் வீடு ஆகும் நாட்டு. இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற அறத்தினாலும் துறவிகள் உண்மையாகவே துறவரத்தை மேற்கொண்டு செய்கிற அறத்தினாலும் கொடையாளிகளாக இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய கொடைவள்ளல் தர்மத்தாலும் அவர்கள் சொர்க்கமும் ஞானம் பெறுவதனால் மீண்டும் பிறவி இல்லாத வீடு பெறுவதும் ஆகும் என்று சொல்லுகிற பாடல். அவரவர்களுடைய நிலைமையிலிருந்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்களால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று உணர்த்துமா போல உள்ள பாடல். மற்ற ஒரு சமுதாயத்திலே குடும்பத்தார்கள் தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். எனவே விருந்தினர்களை உபசரித்தல், துறவிகளுக்கு அன்னமிடுதல், மற்ற விஷயங்களை செய்தல் என்பது இல்லறத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நியதி. அதை செய்யக்கூடியதே ஒரு நல்ல அறமாக இருக்கும். அதே போல துறவி என்று சொல்லுபவர்கள் வெறும் வேஷத்தால் மட்டும் துறவியாக இல்லாமல் உண்மையாகவே முற்றும் துணர்ந்து மக்களுடைய நல்வாழ்விற்காக வாழ்கிற துறவிக்கு சொர்க்கம் உண்டு. தானம் கொடுப்பதிலே ஈடுபாடு கொண்டு மற்றவர்களுக்கு பொருளை தானம் செய்வதும் நல்லது செய்பவர்களுக்கும் ஞானம் உண்டானவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்க்கலாம். இல் இயலார் நல்லறமும் ஏனை துறவரமும் நல் இயலான் நாடி உரைக்குங்கால் நல் இயல் தானத்தான் போகம் தவத்தான் சொர்க்கமாகும் ஞானத்தான் வீடு ஆகும் நட்டு. நல்ல கொடையாளர் இருப்பதனாலே அவர்கள் போகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் உண்மையான தவசியாக இருப்பதனாலே சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாகவும் ஞானிகளாக இருந்தால் மீண்டும் பிறப்பில்லாத தன்மையும் அடைவார்கள் சொன்ன பாடல் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.